ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 32. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று வந்து நான் வீடியோ போடல, ஓகேவா? நேற்று டைம் இல்லை. இப்போ இன்னைக்கான வீடியோ மட்டும். இப்போ இதில் வந்து 3 மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன், ஓகேவா? ஒரே ஒரு மெத்தட் தான். அதே நீங்கள் வந்து 3 இதுவாக எடுத்துடலாம். இது வந்து இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே நான் நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன சம்ருதி ரிசல்ட் நம்பர் வந்து 664-122. இப்போ சம்ருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் வருதுன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு அதுக்கு முன் வாரம், ஓகேவா? இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9012 இதில் தான் நம்பர் முடியும், ஓகேவா? 901 இந்த மாதிரி நம்பர், இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2க்கு அடுத்து 90 அதுக்கு அடுத்த வாரம் 1 அந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிடும். இது வந்து ஒரு மெத்தட். அதே மாதிரி 2 இருக்கும் போதே அதுக்கு அடுத்து வர சம்ருதி ரிசல்ட்டில் 7, 5, ஓகேவா? இந்த 901 இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வர நம்பர் 5 இல்லைனா 7, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 4, 8 இந்த 2 நம்பர்லேருந்து கூட ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். இன்னைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான், ஓகேவா? 3 மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து 2 இருந்தால் 9012 இதில் தான் நம்பர் முடியும். 2 இருந்தால் இந்த 3 நம்பர் 901லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும், அது ஒரு மெத்தடு. அதே மாதிரி 2 இருக்கும்போதே 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிடுது. அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறேன்னா, 2 இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் 4 அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 இல்லை அதுக்கு முன் வாரத்தில் 8 அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. அப்படி எடுத்திங்கனாலும் 4, 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான், ஓகேவா? நான் வந்து இந்த வீக்லி சார்ட்டு இயர்லி சார்ட் எதுவுமே கம்பேர் பண்ணல. ஃபுல்லாக சம்ருதி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். சம்ருதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 9, 0 இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 1 அதுக்கு அடுத்து 2, ஓகேவா? இதுலேயே நம்பர் பாஸ் ஆகிடும். இல்லை 2 பக்கத்துலேயே 9, 0 இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் 1 இந்த மாதிரி நம்பர் போகும். அதே மாதிரி 2 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு 7, 2ன்னு இருக்கும், இல்லை 5, 2ன்னு இருக்கும், இல்லை 2 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் 7 இருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 பாஸ் ஆகும், ஓகேவா? நீங்கள் சம்ருதி சார்ட் இது வரைக்கும் நடந்த ஒரு 30 ட்ரா 31 ட்ரா ஃபுல்லாக கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 8 இருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 பாஸ் ஆகிருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 இருக்கும், இல்லை 8, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். அப்படி எடுத்திங்கனாலும் 4, 8 எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து மெத்தடு. இதெல்லாம் வந்து இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே வந்து கம்பேர் பண்ணி நான் இங்கே நம்பர் எடுத்துட்டேன். இப்போ வந்து நிறைய கம்பேரிஷன் சொல்ல, ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே இப்போ வீடியோ வந்து போகிற டைம் லேட்டு, அதனால் ஒரு குறிப்பிட்ட கம்பேரிஷன் மட்டும் இங்கே எழுதிட்டு அதோட ஏபிபிசி ஏசி எழுதியிருப்பேன். இதெல்லாம் வந்து நீங்கள் சம்ருதி சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். 3 மெத்தட் தான். 2 இருந்தால் 901 இதில் ஒரு நம்பர், அதே மாதிரி 7, 5 இதில் ஒரு நம்பர், அதே மாதிரி 4, 8, ஓகேவா? இதோட ரிசல்ட்டு முடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் கம்பேரிஷனுக்காக எழுதின ஒரு நம்பர் மட்டும்தான். 420ன்னு இருக்கும்போதே 2, 0 727 அதுக்கு அடுத்த வாரம் 706 2, 7 நம்பர் இருக்கும். 492 அதுக்கு அடுத்த வாரம் 440 2, 4, 0ன்னு இருக்கும். 2, 9, 4, 0 923 ஒரு ரிசல்ட் 2, 9 462 அதுக்கு அடுத்த வாரம் 851 2, 8 அதே மாதிரி இங்கே 2 இருக்கும்போதே 1 692 அதுக்கு அடுத்த வாரம் 690 அதுக்கு அடுத்த வாரம் 239 அதுக்கு அடுத்த வாரம் 740 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2, 9, 0 இந்த இடத்துல வந்து 2, 7, 4, 0, ஓகேவா? அதே மாதிரி இப்போது 829 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 8 இதில் இன்னொரு கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா 440 அதுக்கு அடுத்த வாரம் 0, 4, 8 727 இங்கே 492 அதுக்கு அடுத்த வாரம் 440 2, 4 2, 7 2, 9, 4, 0 நீங்கள் ஃபுல்லாக சார்ட் மட்டுமே சம்ருதி சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் நான் ஏ போர்டில் 5, 7 பி போர்டில் 9, 0 1 வந்து எடுக்கலை. ஏன்னா இப்போ போன வாரம் சம்ருதி ரிசல்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் 1, அதுக்கு முன் வாரத்துலேயும் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் ஏ போர்டில் 1, போன வாரமும் அதுக்கு முன் வாரத்துலேயும் 1 2 தடவை பாஸ் ஆகிட்டதுனால 1 மட்டும் நான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்துருக்க மாட்டேன். இப்போ 1ன்ற நம்பர் கட் பண்ணிட்டு தான் பி போர்டில் 9, 0 மட்டும் எடுத்தேன். சி போர்டில் 4, 8 இப்போ இந்த நம்பர் வச்சு ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 59, 50, 79, 70 பிசி வந்து 94, 98, 04, 08 ஏசி பார்த்தீங்கன்னா 54, 58, 74, 78 இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 594, 598 504, 508 794, 798 704, 708 இதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். ஒரே ஒரு மெத்தட்லேயே 3 கம்பேரிஷனுமே சொல்லிட்டேன், ஓகேவா? தனித்தனியாக எந்த மெத்தடுமே எடுக்கல. இயர்லி வீக்லி சார்ட்லாம் வச்சு ஃபுல்லாக சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஒரே ஒரு மெத்தடை வச்சு 3 கெஸ்ஸிங் சொல்லியிருப்பேன்.
2 இருந்தால் 901ல் நம்பர் முடியலாம். அதனால் 1 ஏற்கனவே போன வாரம் அதுக்கு முன் வாரம் சம்ருதி ரிசல்ட்டில் இருக்கிறதுனால 90 மட்டும் எடுத்திருப்பேன். இன்னொரு கெஸ்ஸிங்கில் என்ன சொன்னால் 2க்கு அடுத்து 7 5ல் நம்பர் முடியும். அதனால் 5 7 எடுத்திருப்பேன். அதே மாதிரி 2 இருக்கும்போது 4 8லையும் நம்பர் வரும். அதனால் 4 8 இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு தான் நான் வந்து ஏ போர்டில் 5 7, பி போர்டில் 9 0, சி போர்டில் 4 8. பாக்ஸ் வந்து 594 598, 504 508, 794 798, 704 708. ஏபிபிசி வந்து இங்கே சொல்லியிருப்பேன். ஏபிபிசி ஏசி. ஏபி வந்து 59 50 79 70, பிசி 94 98 04 08, ஏசி வந்து 54 58 74 78. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கெஸ்ஸிங் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.